Good evening, aspirants. The government of India recently வந்து பார்த்தீங்கன்னா the state of Kerala அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜியை the state of Kerala அப்படின்னு மாற்றுறதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் ப்ரொவிஷன்ஸை ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 24th 2026 கொடுத்துருக்காங்க. அதை பற்றியான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லைக் நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 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 ஸ்டேட் ஆஃப் கேரளாவையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேரளம் மாற்றுவதற்கான ரெண்டு ப்ரொவிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடரேஷன் கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் வந்துட்டு உங்களுக்கு 1 to 4 அப்படிங்கிற ஒரு விஷயம். லைக் உங்களுக்கு தெரியும் பார்ட் 1 அப்படிங்கிறது ஸ்டேட் அண்ட் யூனிட்டிஸை பற்றி சொல்லுது. அதில் இந்த லைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸில் எந்த ஆர்டிக்கிளில் கன்சிடரேஷன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 2 and 3 அப்படிங்கிறது விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க. ரைட். அண்டு செகண்ட் திங்கை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் லா அப்படிங்கிறது ஆர்டிகல் 368 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி இந்த இடத்துல ஒரு கோஆர்டினேஷன்ஸ் வந்து ரெண்டு கம்பேரிஷன்ஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படின்னு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனை கேரளா கவர்மெண்ட்டும் அண்ட் லைக் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ரைட். இப்போ ஆர்டிகல் 2 வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி நியூ ஸ்டேட்ஸை பற்றி சொல்லுது. அதாவது இந்தியா அப்படிங்கிற வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனிட்டிஸ் இருக்குது. அதனுடைய லேண்ட்ஸ்கேப் பார்த்தீங்க அப்படின்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். அது இந்தியாவுடைய பரப்பளவு 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு பரப்பளவு இருக்குது. இந்த பரப்பளவில் புதிதாக ஒரு மாநிலத்தை வந்து பார்த்தோன்னா சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது, அதாவது அட்மிஷன் ஆஃப் தி ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி நியூ ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 2 படி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி கொள்ளலாம், சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 3 வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் தி நியூ ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி ஏரியாஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. இப்போ இந்த ப்ரொவிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கலை கன்சிடரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆர்டிகல் 3 பற்றி தான் கன்சிடரேஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது புதிதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை உருவாக்கிக்கலாம், அதாவது ஏற்கனவே இருந்த மாநிலத்தினுடைய எல்லைகளை மாற்றலாம் அல்லது பரப்பளவுகளை மாற்றலாம், அதனுடைய பெயரை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 3ல் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இன் அக்கார்டன்ஸ் ஆர்டிகல் வந்து 3 படி தான் அந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டேட் ஆஃப் கேரளம் அப்படிங்கிற மாத்திரக்கான ப்ரொவிஷனை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் கவர்மெண்ட் ஆஃப் வந்து ஸ்டேட் ஆஃப் கேரளாவும் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ். அது போக பார்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் லா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 20 அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் லா பற்றி சொல்லுது. ஆர்டிகல்ஸ் வந்து 368 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொவிஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து நம்ம பாரோ பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 கிளாசிஃபிகேஷனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா simple majority of the Parliament of India, first one. Second one is a special majority of the Parliament of India. Third one is a special majority of Parliament of India with ratification of 50% approval of on the Indian states and unities அப்படிங்கிறத மேஜர் ப்ரொவிஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அண்ட் லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரைட். இந்த 5 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட்ஸில் இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கேரளம் அப்படிங்கிற மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனை எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் அந்த எந்த டைப்பை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற விஷயத்தில் தான் இந்த ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற மாடலுக்கான ப்ரொவிஷன்ஸை நம்ம பெர்மிட்டட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேம்ஸ் என்ன ப்ரொசீஜர் ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.